ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட செஞ்சு கொடுத்து பாருங்க. காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது க்ரீன் சட்னி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இந்த அளவுக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரீன் சட்னிக்கு பதிலாக சாஸ் கூட வச்சு கொடுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு வேக வச்ச கார்ன் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்சுட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் ப்ரொக்கோலி. ஒரு அரை கப் அளவுக்கு கேரட்டை வந்துட்டு பாயில் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ப்ரொக்கோலி துருவ வேணான்னா குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பனியாரக்கல் எடுத்துக்கோங்க. பனியாரக்கல் நல்லா ஹீட் ஆனோடனே நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லை நெய் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்கரண்டில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. லிட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வெளியே வந்துட்டு லைட்டாக மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. சூப்பர் டேஸ்டான நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், லஞ்ச் பாக்ஸு கொடுத்துடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது க்ரீன் சட்னி, ரெட் சட்னி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக